உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், நீ யாரா? எனக்கு தாவா? சரி விடுங்க. ஆமா, நீங்க யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. இங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க விட முடியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதான் சார் நானும் கேக்குறேன். உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் இங்க புதுசா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன். ஆல் இன் ஆல் அழகுராஜா. வாட்? ஆல் இன் ஆல் அழகுராஜாவா? அப்படின்னா இந்த ஆபீஸ்ல A to Z ஐஎம் தான். நான் இல்லாம ஒரு துரும்பு கூட அசையாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஓ, அப்படியா? அது சரி, நீங்க இங்க யாருக்கு வேலை செய்றீங்க? எங்க எம்டி ஆதி சாருக்கு. ஓ, அப்படியா? ஆதி சாருக்கு மேல ஒரு எம்டி இருக்காரு, தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் சார் அது? அபி, சொன்னா கேளு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவர் மரியாதை இல்லாம மனோவை பத்தி பேசிட்டு இருக்காருக்கா. நீங்க அதை கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? இவனே ஒரு பிச்சைக்காரன். இவனுக்கு மரியாதை எல்லாம் ஒரு கேடா? வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு சாப்பாடு வித்துக்கிட்டு தெரியறான். இவ ஒருத்தி அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு எல்லாம் ஊத்தாதா? உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? எப்படி இந்த இடத்துல வந்து நிக்கிறதுன்னு அத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு தைரியம்! குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இப்ப இங்க வந்து ஆபீஸ் மரியாதையை கெடுக்க பாக்குறீங்களா? பொறுக்கி ராஸ்கல்! உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சார் ப்ளீஸ், நீங்க தப்பா பேசுறீங்க. மனோவோட தகுதியை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். அவன் எந்த சப்போர்ட்டும் இல்லாம இந்த வயசுலயே சுயமா தொழில் பண்றான். அதையும் நல்லாவே பண்றான். அவன் அபிய கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாங்கிறது அர்த்தம் கிடையாது. அவனுக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு சார். ஒருத்தரோட சுயமரியாதைய சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது சார். எப்படி எப்படி? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வர உங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு உங்களை பத்தி பேச தகுதி இல்லையா? ஓ, ரொம்ப பெரிய ஆளுங்க நீங்க எல்லாம். உங்களை மாதிரி பிளான் பண்ணி காய் நகர்த்துற டெக்னிக் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வராது. உனக்கு இத்தனை வருஷமா வேலை கொடுத்திருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நீ என் வீட்டுல உன் குடும்பத்தோட தங்கறதுக்கு இடம் கொடுத்திருக்கேன். பண்ண உதவிக்கு ஒரு நன்றி சொல்லனா கூட பரவாயில்ல, துரோகம் பண்ணாம இருந்திருக்கலாம். ஊர்ல இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமா? ஆனா என் வீட்டுல நடந்துச்சு. அதனாலதான் இதோ நிக்கிறானே. இவெல்லாம் என் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறத பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அண்ணா, கோபத்துல என்ன பேசுறீங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசாத மித்ரா. தம்பியோட சுயமரியாதை பத்தி பேசுறா இந்த பாரதி. அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கும். இதெல்லாம் யோசிக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. அதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். உங்க 2 பேர் மேலையும் நான் பாசத்தை வச்சதுக்கு நீங்க நிறைய மரியாதை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு அண்ணனா எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் சகிச்சுக்கிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் நான் நல்லவன். அந்த நல்லவன் மட்டும் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு என்னோட மானம், மரியாதை, கௌரவம் தான் முக்கியம். அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு இவள நான் என்னோட சொந்த பொண்ணா வளர்த்தேன். இவ வந்து என் முன்னாடி நின்னு என்னையே கேள்வி கேட்கிறா. என் நிலைமைய பாத்தியா? உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்காங்க. இவங்களை கொஞ்சம் சொல்றியா? இங்க பாரு மித்ரா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கோவப்பட வைக்காத. என்னண்ணா இப்படி பேசுற? நான் ஒன்னும் உன்னை கோபப்படுத்தல. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? எதை பத்தியுமே யோசிக்காம கிளம்பி வந்திருக்காங்கன்னா நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலா பேசணுமான்னு உன்கிட்ட ஜஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த பஞ்ச பரதேசி எல்லாம் சரிக்கு சமமா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. இதெல்லாம் என்னோட தப்புதான். டேய், இங்க பாரா. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா உன் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு என் வீட்டை விட்டு குடும்பத்தோட வெளியே போயிடு. சார், பார்த்து பேசுங்க. ஓ, சூப்பர் பாரதி. என்ன பாரதி, சத்தம் ரொம்ப அதிகமா வருது?
வரணும்ல, வரும். எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளவு பெரிய முட்டாளாக்கி இருக்கீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஆபீஸ் கூட பார்க்காம எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இவனை வீம்புக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இல்லாம அவனை கூட்டிட்டு வந்து இந்த ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆபீஸ்ல அவனுக்கு வேலை கிடையாது. முதல்ல அவனை வெளியே கிளம்ப சொல்லுங்க. இங்க பாருனா, உன் இஷ்டத்துக்குலாம் முடிவு பண்ண முடியாது. ரவி, நான் பேசுறேன். இங்க பாருங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பண்ணல, அது இல்ல இப்ப பிரச்சனை. யாரா இருந்தாலும் ஒருத்தவங்களோட சுயமரியாதையை தொட்டு பேசுறது ரொம்ப தப்பு. அவங்க என் கௌரவத்தை நாசம் பண்ணிருக்காங்க. ஆனா அத பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்கள நான் எதுவும் பேசக்கூடாது, அதானே? பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. மித்ரா, உங்க அண்ணன் எல்லாம் மீறி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அது உனக்கு தப்பா தெரியலையா? ஆதி ப்ளீஸ், நான் அண்ணன் கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இத பத்தி ஃபர்தரா எந்த டிஸ்கஷனுமே வேண்டாம். சொன்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன ஆளாளுக்கு என்ன என்ன தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், என்ன நடக்குதுங்க? இருங்க. இப்ப என்ன, உங்களுக்கு மனம் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? சரி, மனோவுக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா நான் வேலை கொடுத்துக்கிறேன்.